ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற அனைவரையும் அன்போடு மண்டபத்தினுடைய வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நாள் வன்னி வரலாறு பண்பாடும் நூல் வெளியீட்டு விழா நிகழ்வானது இப்பிரதேசத்திலே இந்த மண்ணிலே நீண்ட காலத்தின் பிற்பாடு வெளியிடப்படுகின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு பல இடங்களிலிருந்தும் பலர் வருகின்றிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரையும் வரவேற்கின்ற விடயத்துக்கு முன்பதாக இந்த விழாவினுடைய விழாச்சுவரை ஏற்றுகின்ற வைபவம் இடம்பெற இருக்கின்றது. இன்றைய விழாவினுடைய பிரதமராக பேராசிரியர் திரு சி பத்மநாதன் அவர்கள் வருகை கொண்டிருக்கின்றார். அவரை அன்போடு வருக வருகவென நாங்கள் இந்த இடத்திலே வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம்.
நிகழ்வுகள் பல நம்பிக்கை கொண்டிருக்கின்ற வேளையிலே வந்தோரை வரவேற்கின்ற தமிழர் பண்பாட்டுக்கு அமைவாக நாம் வரவேற்க வேண்டிய கடமைப்பாடுகள் எல்லோருக்கும் உண்டு. அந்த வகையிலே சமூக சேவைகள் உத்தியோகஸ்தர் திரு கே குலசிங்கம் அவர்களை வரவேற்பை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். வரலாற்று பெருமை நூலின் பதிப்பாசிரியர் திரு வாழர் சுந்தரலிங்கம் அவர்களை பற்றி அவரின் ஆதங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறிக்கொண்டு வரவேற்பு நிகழ்வுக்கு நினைக்கின்றேன். இந்த பிரதேசத்திலே பிறந்து வளர்ந்து கல்வி கற்று பின் உயர்கல்வி கற்க யாழ் பள்ளிப்படை மாநில கல்லூரிக்கு சென்று கடந்த 35 வருடங்களாக உலகின் பல்வேறு நாடுகளிலும் தனது வாழ்விடத்தை அமைத்து தற்பொழுது நோர்வையில் நின்றமாக வசித்து வருகிறார். அவர் கடந்த 35 வருடங்களாக தனது வாழ்வுற்றத்தை அங்கு அமைத்திருந்த பொழுதிலும் தனது பிரதேசத்தின் மீது தீராத நினைவும் பக்தியும் கொண்டவர் என்பது நாம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டியது ஒன்று. காலத்துக்கு காலம் இங்கு அவர் வருகிறது தனது பிரதேசத்தில் கல்விசார் நடவடிக்கைகளில் பாடசாலை நடவடிக்கைகளில்
ஆற்றி வருபவர். அவர் இளமையிலேயே நூல்களை சேகரித்தல், பாதுகாத்தல், இலக்கியம், வரலாறு துறை சம்பந்தமான நூல்களை சேகரிப்பது, பாதுகாத்தல் கூடிய ஆர்வமிக்கவர். அதே போன்று பாடல்களிலும் பட்டுக்கோட்டையிலிருந்து கவிஞர் கண்ணதாசன் வாலி போன்ற பல நூலாசிகளின் பல கவிஞர்களின் பாடல்கள் எத்தேரம் கேட்டாலும் அவரிடம் கிடைக்கும். அநேகமான பாடல்கள் அவருக்கு பாடத்தில் மனதில் பாடமாக்கி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் ஒன்று. இவ்வாறு தனது கலை ஆர்வம், அதே போன்று தனது பிரதேசத்தின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக கடந்த 3 வருடங்களாக இந்த பிரதேசங்கள் மீது இந்த பிரதேசத்தில் வரலாறு, பண்பாடு, கலை சம்பந்தமான ஒரு முழுமையான நூலொன்றை வர்ணிக்க வேண்டும் என்று தீராத ஆர்வம் கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஆர்வத்திற்கு பல்வேறு தடைகள், இடையூறுகள் இருந்த பொழுதிலும் அவரது அயலார் முயற்சியினால் பல்வேறு பேராசிரியருடன், கல்விமான்களுடன் தொடர்பு கொண்டு இலங்கை, இந்திய புகழ்பெற்ற பேராசிரியர்கள், தொழிலாளர்கள், கல்விமான்கள், அதே போன்று வரலாறு, பண்பாடு சம்பந்தமாகவும் இலக்கியம், கலை சம்பந்தமாகவும் பல ஆய்வுகளை கொண்டு வர வேண்டும் என்று அதில் இருந்து 40க்கும் மேற்பட்ட அறிஞர்களை கொண்டு இந்த நூலை ஆக்கியிருக்கின்றார். அந்த நூலாக்கம் என்பது சாதாரணமான ஒரு விடயமல்ல. கடந்த 3 வருடங்களாக அவர்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. வெளிநாட்டிலிருந்து 3-4 தடவைகள் இங்கே வந்திருக்கின்றார். அந்த நூல் சம்பந்தமாக பதிப்புரையை அந்த நூலாசிரியரிடமிருந்து கட்டுரைகளை பெறுவது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது பெரும் பேராசிரியர்களிடமிருந்து பெறுவது என்பது சுலபமான காரியம் அல்ல. நான் புரிய வைக்க விரும்புகின்றேன். அவ்வளவு அரும்பெரும் முயற்சியுடன், அயராத முயற்சியுடன் இந்த நூலை ஆக்கியுள்ள, உண்மையிலே இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு இலகுவான ஒரு நூலாக இது. ஒரு இலகுவாக கற்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட பேரறிஞர்கள் இந்த அறிவு திறன்களை, ஆராய்ச்சிகளை எல்லாம் நாம் ஒரு நூலிலே சுலபமாக காணக்கூடிய பேட்டை நாம் எல்லோரும் பெற்றுள்ளோம். அவரது ஆக்க முயற்சியை பார்த்துக் கொண்டு நிகழ்வுக்கு சிறந்தான அறிவிப்புரைக்கு செல்கின்றேன். பேராசிரியரும், யாழ் பல்கலைக்கழக வேந்தரும், வரலாற்றுத்துறை வாழ்நாள் பேராசிரியருமாக பேராசிரியர் பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை பேராசிரியரும், இந்து கலாச்சார திணைக்களத்தில் கலைக்களஞ்சிய பதிப்பாசிரியரும், சிறந்த வரலாற்று அறிஞரும், பல நூல்களை எழுதிய பேரறிஞருமாகிய எமது பேராசிரியர் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களை எமது பிரதேச செயலகத்தின் சார்பிலே வருக என வரவேற்று பெருமகிழ்வு அடைகின்றேன். அடுத்து இந்த மண்ணிந்த வடபகுதி மண்ணிந்த பல்வேறு தொல்லியல் சார்ந்த ஆய்வுகளை வெளிக்கொணர்வதில் முக்கியத்துவம் வாய்ந்தவரும், வரலாற்றுத்துறை தலைவரும், பூநகரியின் வரலாற்றை படித்தது கொண்டு வந்தவரும், அதே போன்று தொல்லியல் சார்ந்த நூல்கள், இலங்கை தமிழர்கள் பண்டைய நாணயங்கள், பண்டைய இலங்கை தமிழன் போன்ற தொல்லியல் சார்ந்த நூல்களை ஆக்கியவரும், தற்பொழுது பல நூல்களை ஆக்கிக் கொண்டிருப்பவருமாகிய பேராசிரியர் திரு பானா புருஷோத்தம் அவர்களை வருக வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அடுத்து ஓய்வு பெற்ற முன்னாள் மேலதிக அரசாங்க அதிபரும், சமூக சேவைகள் அமைச்சின், கல்வி கலாச்சார அமைச்சின் வடகிழக்கு மாகாணங்களின் செயலாளராக கடமையாற்றியவரும், சிறந்த கல்விமானும், இந்து கலாச்சார திணைக்களத்தில் செயலாளராக அதாவது பதிப்பாளராக கடமையாற்றியவரும், சிறந்த மாணவியலாளரும், பல நூல்களின் ஆசிரியரும், பல சங்கையின் ஆசிரியரும், இடதுசாரி போக்கை கொண்டவருமாகிய திரு சண்முகலிங்கம் ஐயா அவர்களை வருக வரவேற்பில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அடுத்து
வைத்தியத்துறையில் மட்டுமல்ல பல்வேறு துறைகளிலே காப்பிட்டிருக்கின்ற, அதாவது சிறந்த கேமராமேன், சிறந்த உளநிலை துறை எழுத்தாளர், சமூகவியல் எழுத்தாளர், மாநிலவியலாளர், சிறந்த பேச்சாளர், இப்படி பல்வேறு துறைகளிலே கால் வைத்து இன்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற வைத்திய கலாநிதி திரு சிவதாசன் அவர்களை வருகிறவர்கள் பெருமை கொள்கிறோம். அடுத்து நமது தொழிற்காய் வாரியத்தில் கல்விசார் நடவடிக்கைகளிலே வலிய கல்வி பணிப்பாளராக இருந்து தொன்மையான வரலாறுகள், சான்றுகள், பாடசாலையில் பல்வேறு நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்த வேண்டும், சான்றப்படுத்த வேண்டும் என்று அயராத முயற்சியில் இந்த வலயத்தில் பல்வேறு நடவடிக்கைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு செயற்பாடுகளுக்கும் திறம்பட செயலாற்றுவதும் ஆகிய திருமதி மாதிரி பிடித்தவர்களை பெருமை அடைகின்றோம். அடுத்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் தலைசிறந்த எழுத்தாளருமாகிய கலாநிதி கிருஷ்ணமேனன் அவர்களை வரவேற்பதில் பெருமளவு அடைகின்றோம். அடுத்து கல்வியல் கல்லூரி பீடாதிபதியும் மாந்தை கிழக்கு பிரதேச பிரிவிலே வாழ்விடமாக, அதாவது 3 குறிப்பு பிரதேசத்தை தனது புறப்படமாகவும் கொண்டிருக்கின்ற திரு சிதம்பரம் அவர்களை வரவேற்பதில் முதலடைகின்றோம். அதே போன்று திருவண்ணாமலையில் திருமலை வரலாற்றை வெளிச்சத்துக் கொண்டு வந்தவரும் பல தொல்லியலாளர்கள், அதே போன்று திருவண்ணாமலை ஆலயத்தின் வரலாறு, எழுத்துக்கள், தொல்லியல்கள், பல பல்வேறு வகைப்பட்ட துறைகளை வரலாற்று திருமலை என்ற நூல் மூலமும் வெளிக்கொண்டு வந்தவரும் சிறந்த ஜெர்மன் தமிழ் அகராதி நூல் வல்லுநரும், அதே போன்று கொரன் தமிழ் அகராதியை ஆகியோருமாகிய திரு சரவணகுமார் அவர்களை வருக வரவேற்று பெருமளவு அடைகின்றோம். அடுத்து யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் துடிப்புமிக்க இளைஞனும் பல்வேறு அறிவு சார்ந்த நூல்களை, விடயங்களை தனது மொழியிலே வைத்துக் கூறமாகிய திரு அனந்தாளர் அவர்கள் முல்லை மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்து பல்வேறு ஆக்க இலக்கியங்களை ஆவணப்படுத்துவதில் முன்னில் நுழைந்து வருவர். அவரை இந்த நேரத்தில் கருகல்களை வரவேற்பதில் பெருமாள் அடைகின்றோம். அடுத்து திரு ஜோசப் பாலா, அவர் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உளவலை சீராளர், உளவலத்துறை. அவர் மாந்தை, அதாவது கவுனிக்குள நீர்ப்பாசன திணைக்களத்திலே பல ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்று ஜார்சங்கு தனது ஐராத முயற்சியினாலே சமூக தொண்டுகள், உளவலத்துறை போன்ற தொண்டுகளில் நீண்ட காலம் தொடர்ந்து பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்ற அவரையும் இந்த நேரத்தில் நாம் வருகிறவர்கள் பெருமளவு அடைகின்றோம். அதே போன்று இந்த முல்லை மாவட்டத்திலே புறப்படமாக கொண்டு வந்தவரும் இருந்தவரும் அடங்காப்பட்டு மண்ணின் பல்வேறுபட்ட இலக்கியங்கள், நாவல்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்தவரும் பல்வேறு நூல்களை ஆக்கியவருமாகிய அதே போன்று ரேடியோ நாடக கலைஞர் திரு அருணா சங்கத்துறை அவர்களை வருக வரவேற்பதில் பெருமளவு அடைகின்றோம். அடுத்து திருமதி தமயந்தி அவர்கள் கலை, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியங்கள் போன்றவற்றில் பல்வேறு பட்ட ஆர்வமும் அயராத முயற்சியும் கொண்டு பணியாற்றி வருபவர். அவரையும் வருக வரவேற்பதில் பெருமளவு அடைகின்றோம். அடுத்து திருமதி சசிகரன் அனிதா, வரலாற்றுத்துறையில் உதவி விரிவுரையாளராக கடமையாற்றியவர்.
பல்கலைக்கழகத்திலே அவரும் இந்த நூலுக்கு ஆக்கங்களை கொடுத்துள்ள அவரையும் வரவேற்று பெருமையுடையிருக்கிறோம். அதே போன்று எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஒப்பற்றொரு நிகழ்வை நமது துணுக்கா பிரதேச செயலாளர்கள் எவ்வித சிரமமின்றி நல்ல முறையிலே ஒழுங்குபடுத்தி அமைத்து இந்த நிகழ்வை சிறப்புற நடாத்தி வருகின்றதற்கு முதற்கண் எல்லோரும் சார்பிலும் நாம் அவரை வரவேற்று அதே போன்று பிரதி திட்டமிட பணிப்பாளர் திருமதி சாந்தினி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு எமது பிரதேச செயலகத்தில் இருந்து அறிந்திருக்கின்ற அதாவது மாநில பிரதேச செயலகத்தில் கணக்காளர் அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்பதில் பெருமகிழ்வு கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்கள் பிரதேச அதாவது மாநிலங்களுக்கு துணுக்காய் பிரதேசங்களின் தவிசாளர்கள் கல்வி ஆர்வலர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் இந்த பிரதேசத்தில் சமூக நிறுவனங்களின் தலைவர்கள் எல்லோரையும் அதே நேரத்திலே இந்த பிரதேச செயலக உத்தியோகர்கள் ஏனைய பண்பாளர்கள் எல்லாவரையும் நாம் இந்த பிரதேச செயலகத்தின் சார்பிலே வரவேற்றுக் கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு சொல்கிறேன். நூல் வெளியீட்டு வைபவங்கள் என்பன சிறப்பாக இடம்பெறுகிறது. அனைத்து விடயங்களும் துணுக்காய் பிரதேச செயலர் குலபாலன் அவருடைய தலைமையிலே இடம்பெறும். இந்த இலக்கியத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் பேராசிரியர் ஆகிய ஸ்ரீ பத்மநாதன் அவர்களே, பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்களே, முன்னாள் மேலதிக அரசாங்க அதிபர் திரு சண்முகலிங்கம் அவர்களே, துணுக்காய் வலயக்கல்வி பணிப்பாளர் திருமதி மாலினி வெளிப்பின் அவர்களே, இந்த பிரதேசத்தினுடைய வாசியம் இன்று வவுனியா கல்வியற் கல்வியினுடைய பீடாதிபதியும் ஆகிய திரு சிதம்பரநாதன் அவர்களே, வைத்திய கலாநிதி எஸ் சிவதாஸ் அவர்களே, கலாநிதி கிருஷ்ணமோகன் அவர்களே, உளசீராளன் ஜோசப் பாலா அவர்களே, என்று இந்த நூலினை மதிப்பீட்டுரை செய்ய வந்திருக்கின்ற சிரேஷ்ட விரிவுரையாளர் என்னுடைய குருநாதர் திரு அருந்தாகன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இதழினை இவ்வளவு கச்சிதமாக இன்றைய வெளியீட்டிற்காக தயார் செய்து வழங்கி வைத்திருக்கின்ற இந்த நூலினுடைய பதிப்பாசிரியர் திரு சுந்தரலிங்கம் அவர்களே, மற்றும் நம்முடைய பிரதேச செயலகத்தினுடைய பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், ஆயர் பிரதேச செயலகத்தினுடைய கணக்காளர் உட்பட இந்த நிகழ்வுக்கு வருகின்ற உள்ளூர் திணைக்களத்தினுடைய தலைவர்கள் மற்றும் பாடசாலைகளுடைய அதிபர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கங்கள். வன்னியினுடைய வரலாறு பண்பாடு. இந்த வன்னி மிகப்பெரிய ஒரு பரந்த பிரதேசத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பிலே 3 மாவட்டங்கள் உள்ளடங்கலாக, குறிப்பாக முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் என்கின்ற 3 மாவட்டங்கள் உள்ளடக்கியதாக ஒரு மிகப்பெரிய நிலப்பிரதேசத்தை கொண்டிருந்தது. ஆரம்ப காலத்திலே கிளிநொச்சி பிரதேசம் கூட வன்னியினுடைய ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கின்ற வரலாறுகளும் இங்கே இருக்கின்றன. இவ்வாறு ஒரு மிகப்பெரிய பிரதேசமாக இருந்திருக்கின்ற பொழுதிலும் இந்த பிரதேசத்தினுடைய சிறப்புகளையும் பிரதேசத்தினுடைய வரலாறுகளையும் வெளிக்கொணர்கின்ற இலக்கியங்களுடைய உருவாக்கம் என்பது மிக சிற்பமாக அல்லது அரிதாகவே இருக்கின்றன. என்னுடைய பிரதேசத்தினுடைய எழுத்தாளர்கள் என்ற வகையிலே நாங்கள் மறந்துவிட முடியாத ஒரு சிலருடைய ஆக்கங்கள் என்றும் நிலைத்திருப்பதை நாங்கள் இந்த வேளையிலே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக பாலகுமாரன் எழுதிய நிலாக்களி என்கின்ற அந்த நாவல் எங்களுடைய பிரதேச மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எவ்வாறு சிறப்புற பேணப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த எங்களுக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றது. அதேபோல் முல்லைமணி அவருடைய பண்டாரவன்னியன் சொல்லப்படுகின்ற நாடகம் உட்பட்ட அவர் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர், பல்வேறுபட்ட இலக்கியங்களை எங்களுடைய பிரதேசத்துக்காக தந்திருக்கின்றவர். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற
எங்களுடைய வெளியீடு செய்யப்படுகின்ற இந்த நூலிலே காத்திரமான ஒரு ஆற்றத்தையும் தந்திருக்கின்ற அருணாசலத்துறை அவர்கள் ஒரு வரலாற்று பார்வையான இலக்கியங்களை ஆய்வு இலக்கியங்களை இந்த பிரதேசத்துக்காக தந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் செங்கையாடியனுடைய யானை காட்டாறு போன்ற நாவல்கள் இந்த வன்னிமானுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை சொல்லியிருக்கின்றன. அவற்றுக்கு பிற்பாடு மனவரத்த வன்னி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆவண இலக்கியம் இவை எல்லாத்தினுடைய ஒரு தொகுப்பாகவும் இந்த பிரதேசத்திலே இன்று முடிந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே இங்கே இன்றைய வெளியீட்டுக்காக காத்திருக்கின்ற இந்த வன்னி வரலாறு பண்பாடு என்கின்ற நூல், இந்த நூலுடைய பதிப்பாசிரியர் திரு சுந்தரலிங்கம் அவர்கள் ஒரு நீண்ட கால கனவாக ஒரு நீண்ட காலத்தினுடைய பிரசவ வலியை தன்னுள்ளே சுமந்து கொண்டு இன்று அதனுடைய பிரசவத்திற்காக இந்த நொடி பொழுதிலே இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் உண்மையிலே நோர்வேயை தன்னுடைய தற்போதைய ஒரு நிரந்தர வதிவிடமாக கொண்டிருக்கக்கூடியவர். இந்த நூலுடைய ஆக்கத்துக்காக நான் நினைக்கின்றேன் 10-15க்கும் மேற்பட்ட பிரயாணங்களை அவர் இலங்கையிலே மேற்கொண்டிருக்கின்றார். அவருடைய பிரயாணங்களுக்கே முக்கியமல்ல, அவரால் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கங்கள் எங்கிருந்து அவை பெறப்பட்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமானது, அது அற்புதமானது. நீங்கள் இந்த நூலை உங்கள் கைகளிலே கிடைக்கின்ற பொழுது அதனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பலரும் அந்த புத்தகத்தினுடைய மட்டையை, அந்த அட்டை படத்தை பார்த்தவுடனேயே ஆச்சரியப்பட்டார்கள், வியந்து போனார்கள். இந்த வன்னியிலே இப்படியான ஒரு நூல் வெளியிடுகின்ற அல்லது வெளியிடப்படுவதற்கான ஒரு ஏதநிலை உருவாக்கி இருப்பது உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடியது. இதற்காக அவர் தன்னுடைய முயற்சிகள் பலவற்றை எடுத்திருக்கின்றார். இந்த வன்னியினுடைய பிரதேசத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் ஆங்காங்கே குறிச்சிகளாகவும் குடும்பங்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு குறிச்சிகளுக்கும் குடும்பங்களுக்கும் என பல சிறந்த பண்பாடுகள், சிறந்த வரலாறுகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஒரு வீர பரம்பரை என்று போற்றப்படுகின்ற பண்டாரவணியினுடைய வரலாற்று பெருமைகளை எல்லாம் தன்னகத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாகிய ஒரு பிரதேசம் இந்த வன்னிமான். ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு இலக்கியங்களாக பார்க்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு எளிதாக கிடைத்திருக்கவில்லை. நான் நினைக்கின்றேன் பல நூற்றாண்டுகளுடைய தவமாகத்தான் இன்றைக்கு இந்த வன்னியினுடைய வரலாறு என்கின்ற நூல் இங்கே வெளிவந்திருக்கின்றது. இதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆய்வுரையிலே அல்லது மதிப்பீட்டுரையிலே எங்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் தெளிவான முறையில் எடுத்து கூறுவார். இருப்பினும் ஒரு தலைவர் என்ற வகையிலே இப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் எங்களுடைய இந்த பிரதேச இல்லத்திலே வெளியீடு செய்வதற்காக நாங்கள் உண்மையிலே பாக்கியம் செய்தவர்கள். நாங்கள் இந்த பிரதேச இல்லத்தை மையமாக கொண்டு ஒரு வரலாற்று நூலொன்றை வெளியிட வேண்டும் என்கின்ற அவாவோடு பல அறிஞர்களிடமிருந்து ஆக்கங்களை கோரியிருந்தோம். ஆனால் அது கிட்டத்தட்ட முயற்சிக்குமாறுதான் ஆனது. இதுவரைக்கும் உரிய அந்த ஆக்கங்கள் எங்களுடைய கரங்களிலே கிடைக்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பதிப்பாசிரியர் சுந்தரலிங்கம் அவருடைய முயற்சியினுடைய விளைவாக இங்கே நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகுற இந்த மேசையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கியம் ஒரு பிரசவ நிலைக்காக காத்திருப்பது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. எனவே நான் இந்த பதிப்பாசிரியரையும் பிரசவரியிலே நீண்ட நேரம் வைத்திருக்க விரும்பவில்லை. அந்த குழந்தையை பார்க்கின்ற ஆவலோடு இருக்கின்ற உங்களையும் நாம் நீண்ட நேரம் காக்க வைக்காமல் அடுத்ததான இந்த நூலுடைய வெளியீட்டுக்காக செல்லலாம் நினைக்கின்றேன். அடுத்த நிகழ்வாக வன்னி வரலாறும் பண்பாடும் என்கின்ற இந்த நூலினுடைய வெளியீடு இடம்பெற இருக்கின்றது. இந்த வெளியீட்டினை இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பேராசிரியர் சி. பத்மநாதன் அவர்கள் வெளியிட்டு வைக்க இந்த வன்னியினுடைய மைந்தனம் வவுனியா கல்வியியல் கல்லூரியினுடைய பீடாதிபதியாகிய திரு சிதம்பரநாதன் அவர்கள் இதனை பெற்றுக் கொண்டார்.
இங்கு குழுமியிருக்கின்ற அரசாங்க அதிகாரிகள், கௌரவ பேச்சாளர்கள், அவையோர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது மிக தாழ்மையான வணக்கங்களை முதல் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வன்னியினுடைய வரலாறு பண்பாடு பற்றி நடுக்காலமாக பலர் எழுதியிருக்கிறார். இவர்களிலே மூவர் பிரதானமானவர். கால அடிப்படையில் முதன்மையானவர் சுவாமி ஞான பிரகாஷ். அவருக்கு பின் எழுதியவர்கள் எங்களுடைய காலத்தில் முல்லைமணி இந்நாட்டு பண்பாடு, இலக்கியம், நாடக மரபுகள் பற்றி பல முக்கியமான பிரயோசனமான பணிகளை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து நண்பர் அருணா செல்லப்பிள்ளை அவர்கள் வன்னியினுடைய வரலாறு பற்றி நூலையும் அதை 2-3 தடவை அதன் பிரதிகளை வெளியிட்டதோடு வேறு பல கட்டுரைகளை மற்றது நாடகங்கள் போன்ற தொடர்பான பணிகளை செய்து வருகின்றனர். இன்று வெளியிடப்படுகின்ற நூல் இவற்றிலிருந்து கணிசமான அளவு பெருமளவிற்கு வேறுபட்டு உள்ளது. முன்பு நான் சொன்ன ஆக்கங்கள் எல்லாம் தனி நபர்களுடைய முயற்சியாக அமைந்தன. நண்பர் சுந்தரலிங்கம் நோபய தேசத்திலே போயிருந்து கொண்டு பல ஆண்டுகளாக அங்கு காலத்தை கழித்த பொழுதிலும் பெற்றோர்கள் முதலான முன்னோர்களுக்கு ஒரு காணிக்கையாக அவர் இதை படைக்கின்றார். அதை விட்டு நான் பெரிதும் பெருமைப்படவில்லை. அது மட்டுமன்றி இந்த நூலை தயாரிக்கின்ற பொழுது அவர் பட்ட சிரமங்கள் உங்கள் பலருக்கு தெரியாது. ஏனென்றால் தூர தேசத்திலிருந்து வட துருவத்திலே இருக்கின்ற நாடுகளிலிருந்து இலங்கையிலும் மேல்புறத்தில் உள்ள பிற நாடுகளிலும் உள்ள நண்பர்கள் அறிஞர்கள் போன்றோரை தொடர்பு கொண்டு இந்த முயற்சியிலே நய செய்தமை ஒரு அளப்பரிய சாதனை. அது மட்டுமன்றி இந்நூலானது அவருடைய பொறுப்பிலே முழுச்செலவும் அவர் பொறுத்து வெளியிடப்படுகின்றனை உங்கள் அனைவரும் மனம் கொள்ளத்தக்க ஒன்றாகும். நாங்கள் முதல் மனிதர்களாக நாங்கள் பிறந்து வளர்ந்திருக்கின்றோம். அந்த அளவிலே எங்களுக்கு ஒரு உலகளாவிய பரிமாணம். இரண்டாவதாக நாங்கள் இலங்கையினுடைய குடிமக்களாக இருக்கின்றோம். எங்களுடைய அடையாளம் வெளிநாடுகளிலே இலங்கை சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக மொழி வழியாக அதைச் சேர்ந்த பண்பாட்டு அம்சங்கள், சமூக வளமைகள் தொடர்பாக நாங்கள் இந்த நூற்றாண்டு இந்த நாட்டிலே 2500ஆம் ஆண்டு வரலாறுடைய ஒரு சமூகத்தினுடைய அதிலும் 4 மாநிலங்களை தொடர்ச்சியாக அமைந்துள்ள மாநிலங்களை வாழுகின்ற ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய விடநிலைகளாக நாங்கள் வாழுகின்றோம். அந்த நிலையில் நான் சொன்ன இந்த தமிழ் மொழியில் வழங்கிய ஏனென்றால் இந்த காலத்தில் நாட்களில்
சில விடயங்களை சென்ற காலத்தில் தங்கிட வேண்டியதாயிருக்கிறது. இதிலே 4 பிரதானமான பிரிவுகள் உண்டு. அடங்காப்பற்கு என்று சொல்லப்படுகிறது. இதிலே 4 மாவட்டங்கள் நிர்வாக மாவட்டங்கள் அடங்கும். 3வது பிரிவு இவற்றில் காட்டிலும் மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் கொண்டிருந்த பிரிவு திருவோணமலை பிராந்தியம். அது ஏன் என்பதை நான் இப்பொழுது விளக்கப்படுத்த மாட்டேன். அதனுடைய வரலாற்றை நீங்கள் படித்திருந்தால் உணர்ச்சி பூர்வமாக அறிந்து கொள்ளுங்கள். 4வது மட்டக்களப்பு தேசம். வெறிகனார் முதல் வானமை வரை படர்ந்துள்ள தேசம். அதிலே 2 பகுதிகள் எழுமான் கரை, பழிமான் கரை. எங்களுடைய வரலாறு அண்மைக்காலம் வரை மறைந்த ஒன்றாக, அறியப்படாத ஒன்றாக இருந்தது. ஞானப்பிரகாசம் ராசநாயகம் முதல்வர்கள் எழுதிய பொழுது 17ஆம் நூற்றாண்டு அதற்கு பிற்பட்ட நூல்களை அடிப்படையாக குடியேற்றங்களை பற்றி எழுதினார். ஆனால் இப்பொழுது தொல்லியல் தொடர்பாக பல இடங்களிலே அகழ்வாய்வுகள் நடைபெற்ற காரணத்தினாலும் எனது அருகில் அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் புஷ்பரத்னம் முதலாளியுடைய மிக மிகுந்த ஆர்வத்தின் விளைவாக ஏற்பட்ட தேடுதல்களினாலும் ஒரு மறைந்திருந்த வரலாறு, இந்த வட பிராந்தியத்துடைய வரலாறு வெளிவந்திருக்கின்றது, புனர் நிர்மாணம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லலாம். ஏனென்றால் இந்த பிராந்தியத்திலே பல தசாப்தங்களாக இப்பொழுது சமகாலத்தில் இவர் போன்றவர்கள் தேடி வருகின்ற சேகரித்து வைத்துள்ள பல புராதனமான பானையோடுகள் கல்வெட்டுகள் என்பவற்றின் மூலமாக கிறிஸ்துவுக்கு முன் இலங்கையிலே பௌத்தம் பரவுவதற்கு முன் தமிழ் மக்கள் வாழ்ந்திருந்தது என்பது உறுதியாகும். எங்கள் நண்பரும் ஆசிரியருமாகிய இந்திரபாலன் அண்மை காலத்தில் எழுதிய ஒரு நூலிலே குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டில் இருந்து தமிழ் இந்த நாட்டிலேயே வழக்கில் இதிலிருந்து என்ன முடிவை காணலாம்? 3ஆம் நூற்றாண்டிலே, அதாவது 2300 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவிலிருந்து பௌத்த சமயம் பரவிய பொழுது